ஓடக்கூடாது, நில்லுங்க. நானா கேள்வி கேட்க சொன்னேன்? சில கேள்விகள் எல்லாம் கேட்டுறாதீங்க, செம கோபம் வரும் எனக்கு. ஆசியாவின் மிகப்பெரிய மால் திறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு திறந்திருக்காங்க நம்ம ஊர்லன்னு பார்க்க போனேன். இது ஒரு பயங்கரமான அலை, தப்பிச்சுக்குங்க. பண்பாடுங்கிற பேர்ல இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வணக்கம். என்னோட கேள்வி, ஒருவேளை ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களுக்கு எதிர்பாராத விதமா திருமணம் நடந்திருந்தா அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பார்? வணக்கம் ஆச்சாரியஜி. சார், என்னோட கேள்வி, எனக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு. மற்ற பெண்களை பார்க்குறப்ப நான் ரொம்ப தாழ்வாக இருக்க மாதிரி உணர்றேன். அப்புறம் அவங்கெல்லாம் நல்ல நிறமா இருக்காங்க, நான் கருப்பாக இருக்கேன்னு எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு. என்னோட கணவர் ஒரு பொண்ணோட பழகிட்டு இருந்தார். அந்த பொண்ணு என்னை விட ரொம்பவே அழகாக இருப்பாங்க. இன்னைக்கும் அவங்கள பார்த்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இன்னுமே அதிகமாகிடுது. இதுல கேள்வி பெண்களை பத்தி கிடையாது, கணவரை பற்றியோ கருப்பாக இருக்கிறது பற்றியோ கிடையாது. தன்னை உடலாக நினைக்கும் அகங்காரம் பற்றியது. இதுல கணவர் என்ன செய்ய முடியும்? இல்ல பெண்கள் தான் என்ன செய்வாங்க? உலகத்துல பாதி பேர் கருப்பு, மாநிறம் என்ன செய்யலாம்? அது மாதிரி தான் இருக்கு. 1/3 மக்கள் கருப்பா அடர் நிறமா இருக்காங்க. அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? அப்படிதான் இருக்காங்க. உடல்னா அப்படிதான் இருக்கும். எப்பேற்பட்ட உடம்பா இருந்தாலும் அதை விட பெட்டரா வேற ஒரு உடம்பு இருக்கும். பெட்டரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஆனா ஏதோ ஒரு விதத்துல வேற யாருக்காவது பெட்டரான உடம்பு இருக்கதான் செய்யும். உதாரணத்துக்கு, யாருக்காவது உயரமா இருக்கிறதுல பெருமைன்னா அவங்கள விட வேற யாராவது உயரமா இருப்பாங்க. ஃபிட்டா இருக்கிறதா பெருமைப்பட்டா வேற யாராவது இன்னும் ஃபிட்டா இருப்பாங்க. உடம்பு தான் நான் நினைக்கிறவங்க தனக்குத்தானே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறாங்க. நான் உங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனா இது மட்டும் போக மாட்டேங்குது. நீங்க உடலோட உங்களை கட்டி இருக்கீங்க. நான் உடல் அபிமானம் பத்தி பேசின வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி கேளுங்க. அப்புறம் உடல் அபிமானம் பத்தி நேரடியா பேசக்கூடிய புத்தகங்கள் கூட நிறைய இருக்கு, அதை பிடிச்சுக்குங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னேன். நீங்க ஏற்கனவே சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்த வேண்டியிருக்கும். உங்களோட சேர்க்கை எப்படிப்பட்டது? நீங்க யாரோட பழகுறீங்க? முக்கியமா எந்த மாதிரி பெண்களோட பழகுறீங்க? எந்த மாதிரி டிவி சீரியல் பார்க்கறீங்க? சார், நான் எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. இப்ப நீங்க யாரோட இருக்கீங்களோ இல்ல முன்னாடி யாரோட இருந்தீங்களோ அவங்க ஞாபகங்கள் இன்னும் மனசுல இருக்கு. ஏன்னா எந்த குழந்தையும் நான் சிவப்பா இருக்கணும்னு பிறக்கிறது இல்ல. சேர்க்கை மூலமா தான் இந்த மாதிரி எண்ணமே வரும். இது வேற யாராலோ தான் திணிக்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே கருப்பா தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை எதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட போய் நீ கருப்பா இருக்கன்னு சொன்னா பிரச்சனை தான், அவங்களும் குழம்பி போயிடுவாங்க. உங்ககிட்ட யார் இப்படி சொல்றது? அக்கம் பக்கத்துல யாரோ சொல்லி இருக்கிறாங்க, நேரடியாவோ இல்ல கண்ணுக்கு தெரியாம மறைமுகமாவோ. சார், எங்க வேலை தேடி போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வேலைக்கு போகாதீங்க. அப்பேற்பட்ட வேலை என்னதுங்க உங்க தோலை காட்டுற மாதிரி? கருப்பா வெள்ளையா சிவப்பா என்னங்க ஜாப் அது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கௌரவமான உத்தியோகம்னா அது அறிவு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். தோலை வச்சு வேலை செய்ய நாம மிருகமா என்ன? கௌரவமான வேலைன்னா உங்க அறிவின் தரத்தை தான் பார்ப்பாங்க இல்லையா? தீர்வு சொல்றது, கணக்கு வழக்கு பார்க்கிறது, பாடம் சொல்லி தர்றது, பொதுவா இது மாதிரி வேலைகள் தானே இருக்கு. நீங்க டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண கிளர்க்காவோ கூட இருக்கலாம். அங்க உங்க தோலை தான் பாக்குறாங்களா? தோலையா பாக்குறாங்க? அறிவை தானே பாக்குறாங்க. நீங்க எதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்றீங்க? தப்பான இடத்துல அப்ளை பண்றீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காதது நல்லதுதான். இந்த மாதிரி வேலைங்களுக்கெல்லாம் வேற மோசமான பேர் இருக்கு. தோலை பார்த்து வேலைக்கு எடுக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. நான் இதை எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன், குறிப்பா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எங்கிருந்து பிடிச்சிங்க? இந்த மாதிரி பேசுற ஆளுங்களை எங்க இருந்து பிடிச்சிங்க? நான் இத
கருப்பான பெண்களிடம் மட்டுமில்ல, சிவப்பா இருக்கிறதுக்காக பாராட்டப்படுற பெண்களிடமும் தான் சொல்றேன். உங்க வீட்டில் உங்க கணவரோ இல்லை உங்க அன்புக்குரியவர்கள் யாராவதோ உங்களை நீ எவ்வளோ சிகப்பா அழகா இருக்க, வாட் ஃபேர்னஸ்ன்னு பாராட்டினா ஒரேடியா விலகிடுங்க. ஒரேடியா விலகிடுங்க. அவங்க உங்க தோல் வாடிக்கையாளர்கள். நாம பேரே அப்படித்தானே வைக்கிறோம். யூஜெவலா தவளா சுப்ரா. கருப்புன்னு பேர் வைக்கிறது அபூர்வம். காளி கருப்பு தாய், ஆனா காளின்னு பேர் வைக்கிறது இல்ல. ஸ்வேதா, எதுக்காக ஸ்வேதான்னு பேர் வைக்கிறீங்க? வெள்ளையா இருக்கிறது என்ன குணம்னு ஸ்வேதான்னு பேர் வைக்கிறீங்க சொல்லுங்க. சுப்ரான்னு என் பேர் வைக்கிறீங்க, சுப்ராவில் அப்படி என்ன விசேஷம்? சுபான்னு வச்சா கூட பரவாயில்ல, புரியுது. சுபான்னு வைக்கிறது கிடையாது, சுப்ரான்னு வைக்கிறீங்க. எதுக்கு அப்படி வைக்கிறீங்க? ஏன்? பெத்தவங்களே இப்படி பேர் வைக்கிறீங்களே, நீங்கெல்லாம் போய் அப்பா அம்மாவா இல்ல எதிரிகளா? என்னதான் பேர் வைக்கிறீங்க? ஸ்வேதாலாம் என்ன பேரு? அப்புறம் வெள்ளைக்கும் ரோஜாவுக்கும் என்ன வித்தியாசம், அதையும் சொல்லுங்க. இந்த 2 நிறமும் தான். இந்தியர்களுக்கு பிரியமான சிவப்பா வெள்ளை வெளேர்னு. வெள்ளை வெளேர்னு இருந்த கண்ணம் வெக்கத்துல சிவந்ததுன்னா ஆண்களுக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம். இப்ப ஸ்வேதாவுக்கும் ரோஜாவுக்கும் என்ன வித்தியாசம், அதை சொல்லுங்க. உங்க பொண்ணை யாராவது ரோஜா பொண்ணு கூப்பிட்டா சீண்டறாங்கன்னு அதிர்ச்சி அடையறீங்க. ஆனா நீங்களே பொண்ணுக்கு ஸ்வேதான்னு பேர் வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு அழகான பெயர்கள்லாம் இருக்கு. தேவியோட சக்தியோட பெயர்கள் குறைஞ்சது 50வது இருக்கும். அப்படி எதுவும் கிடைக்கலையா? நான் 50ன்னு சொல்றது நமக்கு புரியற பெயர்கள். அதை தவிர 100க்கு மேல பெயர்கள் இருக்கு. மல்லி, லில்லி, என்னங்க இதெல்லாம்? கோமலா. ஏன் ஏன் வஜ்ரம் கூடாதா? ஸ்வஜ்ரா. சம்ஹாரிணி ஏன் வைக்க கூடாது? ஏங்க அப்படி இல்லை? அப்படின்னா நவதுர்கா, காளி, மகிஷாசுரமர்தினி எல்லாரையும் மறந்துட வேண்டியது தானா? அப்புறம் கோமலாங்கியவே பிடிச்சிட்டு உட்காந்துருங்க. அவ என்ன செய்வா பாவம்? தென்னிந்தியாவுக்கு போனா என்ன செய்வீங்க? அவங்க இயற்கையாவே மாநிறம் கருப்பு. அங்க போய் அவங்களையும் நீங்க செவப்பா இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்க போறீங்களா? இவை எல்லாமே ஆழமான உடல் அபிமானத்தின் அறிகுறிகள். இவை அத்தனையுமே ஆண்களின் காம உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. இந்த உணர்வுகள் எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி வெள்ளை நிறத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கல. நம்ம அவதாரங்களை கூட கருப்பாதான் உருவாக்கி இருக்கோம். தென்னிந்தியாவுக்கு போனா அங்க பெருமாள் கோவில் சிலைகள் எல்லாம் கருப்பு தான், அட்ட கருப்பு. வெள்ளைக்காரன் வந்தான். அவனோட வெள்ளை தோலை பார்த்து அப்படி என்ன அந்த வெள்ளை நிறத்துல அதிசயம் இருக்குன்னு நினைச்சோமோ, அப்ப இருந்து வெள்ளை நிறத்து மேல வெறி பிடிச்சு அலையறோம். இன்னுமே அந்த வெறி குறைய மாட்டேங்குது. நான் ஒண்ணும் உங்களை வெள்ளையிலிருந்து கருப்புக்கு மாறிடுங்கன்னு சொல்லல. கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் நிறம் நிறம்தான். அது தோலோட நிறம். இந்த உடல் அபிமானத்துல ஏன் இப்படி அழுந்தி இருக்கீங்க, உயிரே போற மாதிரி? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் வேதாந்த வகுப்புல இருக்கீங்க? நிறைய பேர் இருப்பீங்க. நான் உங்ககிட்ட அஷ்டாவக்கரோட தோல் நிறம் என்னன்னு கேட்டா பதில் என்ன சொல்லணும்? எப்படி இருந்தா என்ன, வித்தியாசம் இல்லை. தோல் நிறம் எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு பெண்கள் ஏன் சொல்றதில்ல? உடம்புல ஏதாவது பார்க்கணும்னா கூட அப்படியே பார்க்கணும்னா ஃபிட்னஸை தான் பார்க்கணும், இல்லையா? குண்டாக உடம்பு இன்னுமே சாஃப்ட் ஆகிடும். கொழுப்பு அதிகமானா உடம்பே மெத்து மெத்துன்னு ஆகிடும். அப்படியே ஒரு தலையணை மாதிரி. எதுக்குங்க? 4-5 பேர் மேலே படுத்து தூங்குறதுக்கா?
இந்த உடல் பத்தி நல்லதா ஏதாவது சொல்லணும்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். இருந்தா நம்ம கஷ்டப்படாம இருக்கலாம். உடம்ப ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் அறிவு விடுதலை என்ற பயணத்துல முன்னோக்கி போகணும். உடல் ஒரு வாகனம், உடல் ஒரு கருவி. வாழ்வின் முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்தணும். உடம்ப போட்டு தேய்தேன்னு தேய்ச்சு பளபளன்னு ஆக்க வேண்டியது, அது அப்படியே பிரகாசம் பிச்சுக்கிட்டு வருது. அப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு சொல்றது ஆறா ஆறா. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். பெண் விடுதலைக்கு இது முக்கியம். பெண்கள்னா மனிதர்கள்ல பாதி பேர், மக்கள் தொகையில பாதி பேர் பெண்கள் தான். மக்கள்ல பாதி பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னா அவங்க எப்படி வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? மக்களில் பாதி பேரை நாம உடம்போட சேர்த்து கட்டி வச்சிட்டோம். இந்த வெள்ளை தோல், அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள், சமையல் கட்டில் போய் வேலை செய், பெருக்கி துடைச்சு வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்க, படுக்கையை ஒழுங்கா வை, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இந்த விஷயங்களோட பெண்கள் தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆண் கருப்பான பெண்ணை, தற்கால இந்திய சமூகத்துல ஒரு ஆண் கருப்பான பெண்ணை ஏதோ ஒரு வகையில விரும்பக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு கருப்பான பெண்ணால தன்னைத்தானே விரும்ப முடியாது. கருப்பா இருக்கிறதுக்கு தன்னை மன்னிக்கவும் முடியாது. புரிஞ்சுக்குங்க, நாஹம் தேஹாஸ்மி. நீங்க உங்க உடலின் நிறமாக முடியுமா? சிறப்புகளை அடைவதற்கும் உயரமாவோ குள்ளமாவோ இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதனால என்னங்க, சிலருக்கு பெரிய கண்கள், சிலருக்கு சின்ன கண்கள், பார்க்கறதுக்கு சிலர் கவர்ச்சியா இருப்பாங்க, சிலர் இல்ல. அதனால என்னங்க, இது எல்லாத்துக்கும் வரதட்சணைக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கும் வேலைக்கு போகாத பெண்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இதுவும் தெரிஞ்சிருக்கும். பல விதங்கள்ல ஒரு பாதி மனிதர்கள் சுரண்டப்படுறாங்க, அதோட என்ன தொடர்புன்னு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தொடர்புடையதா இல்லையா? சிசு கொலைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள விஷயங்கள். இங்க ஒரு பாதி மனிதர்களின் பங்களிப்பு பொருளாதாரத்திலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, அறிவியலிலும் கிடையாது, கலைகளிலும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் 5% இல்ல 10%, சொத்துக்களில் 3%, இவ்வளவுதாங்க பெண்களின் பங்களிப்பு. ஆனா எல்லா பெண்களும் எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க? Am I looking fair? நீங்க எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கீங்க, அதை பாருங்க மேடம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எல்லா பெண்களையும் பார்க்கலாம், மெட்டர்னிட்டி வார்டு. அங்க ஆண்களை பார்க்க முடியாது. இந்த அரைவாசி மனிதர்களோட ஆற்றல் என்ன மாதிரி வேலைகளுக்கு போகுது? உடம்ப அழகுபடுத்ததான். எல்லா பெண்களையும் சொல்லல. ஆனா துர்பாக்கியம் என்னன்னா, பெரும்பான்மையான இந்திய பெண்கள் இன்னமும் இதுலதான் மாட்டிட்டு இருக்காங்க. அதை விட பெரிய துர்பாக்கியசாலிங்க யாருன்னா, அழகா தெரியற பெண்கள் தான். அவங்கள ஆண்கள் வாழவே விட மாட்டாங்க. வாழ்க்கையில உருப்படியா ஒரு வேலை செய்ய முடியுமா? எங்க போனாலும் பின்னாடியே வந்து மொய்ப்பாங்க. அவ என்னமோ 10வது இல்லைன்னா +2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. காதலன்னு சொல்லிட்டு 5-6 புறம்போக்குங்க அவ பின்னாடி சுத்துவாங்க. இப்ப படிச்சு காட்டு பார்ப்போம். அவ வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க, போன்ல வருவாங்க. எத்தனை விதமா முடியுமோ அத்தனை விதமா. கரண்ட் கம்பம் வழியா ஜன்னலுக்குள்ள எட்டி குதிப்பானுங்க. அவளாவது படிச்சு காட்டலாம்.
அவளும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறா. ஏன்? அவளோட குற்றம் என்ன? அவ பார்க்க அழகா இருக்கா, உடம்பு கவர்ச்சியா இருக்கு. இப்ப ஏதாவது செய்வாளா? இப்ப என்ன செய்வா? ஒண்ணும் செய்ய மாட்டா. டிராஃபி வைஃப் ஆகிடுவா. டிராஃபி வைஃப்னா தெரியும் இல்ல? இது எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இந்தியாவிலையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி, அழகான பெண்களை வசதியான ஆண்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்கள ஒரு டிராஃபி மாதிரி எல்லா இடங்கள்லையும் காட்சி பொருளா காட்டுவாங்க. பாருங்க, என்கிட்ட வசதி இருக்கு, இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டிராஃபி வைஃப்ஸோட வேலையே இதுதான். அழகு பதுமை ஆட்டம் இருக்கிறது, ஆக்சென்ட்ல கேனத்தனமா பேசுறது. அவளை வேற எந்த வேலையும் செய்யவே விட மாட்டாங்க. அவளோட வேலையே ஃபிட்டா இரு, செக்ஸியா இரு, அழகுபடுத்திட்டு இரு. இதை கேட்டா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். பல பெண்களே டிராஃபி வைஃப் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு பாதி மனிதர்களை என்ன பண்ணிட்டோம் பாருங்க. இன்னும் பல பெண்களுக்கு அவங்க பார்க்க அழகா கவர்ச்சியா இல்லை, அதனால டிராஃபி வைஃப் ஆக முடியாது. இதுதான் அவங்க கவலையே. இதுல பொறாம வேற. பக்கத்து வீட்டுல இருக்காளே, அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, திறமையும் கிடையாது. ஆனா ஒரு அமெரிக்க டாக்டரோட அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஏன்னா செக்ஸியா இருந்தா. பொறாமையா இருக்கு. பொறாமைப்படுற விஷயமா இது? சந்தோஷப்படணும். அவன் நரகத்துக்கு போயிருக்கா. நீங்களும் அப்படி ஒரு நரகத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. உடம்பு இல்லைங்க, நீங்க அறிவு. உங்க வாழ்க்கையையும் முழு ஆற்றலையும் முழுமையா விரிவாக்கம் செய்யுங்கய்யா. அதாவது சகோதரி, நேத்து லுலுமால் போயிருந்தேன். லக்னோவில் ஆசியாவிலேயே பெருசா திறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி என்னதான் திறந்திருக்காங்க நம்ம ஊர்லன்னு நானும் பார்க்க போனேன். 80% பொருட்கள் பெண்களுக்கானவை. அட, இவ்வளவு சுதந்திரமாயிட்டாங்களா நம்ம ஊர் பெண்கள்? இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்களா? சில பிராண்டட் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அங்க இருந்தது. அதெல்லாம் குர்கான்லயோ நொய்டாவிலையோ இல்ல டிஎல்எஃப்லயோ பார்க்கவே முடியாது. ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ரோட்டுக்கு வந்து பார்க்கிறேன், லக்னோவில் அங்க பெண்களோட அதே பழைய முகங்கள், அதே பழைய நிலைமை. இதுதான் நவீனமயமாக்கல? இதுதான் பெண் முன்னேற்றமா? இதுதான் பெண் விடுதலையா? விடுதலைக்கு அர்த்தமே இன்னும் அனுபவி, இன்னும் அழகுபடுத்திக்க, இன்னும் செக்ஸியாக. எலெக்ஷன் ரேட் காட்டுங்க, குறைவு. வாழ்வில் அடையக்கூடிய சிறப்புகளில் உங்களோட தரம் என்ன? குறைவு. நிலைமை சாதகமா இல்லைங்கிறது எனக்கும் தெரியுது. நாங்க என்ன பண்றது? எங்க நிலைமை அப்படி, சிச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. சாதகமா இல்லைன்னு எனக்கும் தெரியுது. நிலைமை பாதகமா இருக்கட்டும், நாம ஏன் பாதகமா இருக்கணும்? வெளிப்புற சூழல் நமக்கு எதிரா இருந்துட்டு போகட்டும், நமக்கு நாமே ஏன் எதிரா இருக்கணும்? நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுறீங்க, யூனிகார்ன் வரைக்கும் போறீங்கன்னா, அப்ப யாராவது உங்க தோல் நிறத்தை பத்தி கேட்பாங்களா? துணிச்சல் வருமா? உலகின் பெரும் பணக்காரர்களை எல்லாம் அவங்க தோல் நிறத்தை பார்த்து தான் ஜட்ஜ் பண்றீங்களா? சொல்லுங்க. வாரன் போஃபே என்ன அழகா இருக்காரு, ஆஹா. அப்புறம் அமெரிக்காவில் லைன் கட்டி அத்தனை பேரும், ஃபோர்ட்ல இருந்து ராக் ஃபில்லர் வரை, நீங்க அவங்க முகத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் மாடலா என்ன? உங்க தொழில் எங்க? உங்க உயர்வு முன்னேற்றம் எங்க? உங்க வளர்ச்சி எங்க? லுலுமாலும் பியூட்டி பார்லருமா? நாடு எப்படிங்க முன்னேறும்? ஒரு நாட்டோட 50% மக்கள் தொடர்ந்து காஸ்மெட்டிக் வார்டுக்கும் மெட்டர்னிட்டி வார்டுக்கும் இடையில ஊசலாடிட்டு இருந்தா
நாடு எப்படி முன்னேறும் சொல்லுங்க? கிரியேஷன் பூராவும் ப்ரோக்ரியேஷனுக்கே சரியா போயிடுது. எல்லா ப்ரொடக்டிவிட்டியும் ரீப்ரொடக்டிவிட்டிக்கே சரியா போயிடுது. உங்களுக்குள்ள இருக்கிற படைப்பாற்றல் எங்க போச்சு? பிள்ளை பெத்துக்கிறதுல தான். வேற எங்க? நீங்க லைஃப்ல செஞ்ச ஒரே கிரியேட்டிவான வேலை பிள்ளைகளை பெத்தது தான். நான் ஒரு அம்மா. என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட பலன் இந்த 2 குழந்தைங்க தான். இந்த பிள்ளைங்க எப்படி வந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த கெட்டுக்குட்டி சுவரான பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அதாவது நமக்கு தெரிஞ்ச அளவுல எல்லாமே கெட்டு போனதுங்க தான். நமக்கு தெரிஞ்சு கெட்டு போன பிள்ளைங்க பின்னாடியும் ஒரு மதிப்புக்குரிய அம்மா இருப்பா இல்லையா? அவ வேற என்ன செஞ்சுட்டு இருந்தா? வாழ்க்கை பூரா குழந்தைகளை தான் வளர்த்திட்டு இருந்தா. தானே இன்னும் வளராதப்ப அவளால எப்படி ஒரு குழந்தையை வளர்க்க முடியும்? கல்யாணம் நடக்குது, இப்போ ஓடக்கூடாது. நானா இந்த கேள்வியை கேட்க சொன்னேன்? சில கேள்விகள் எல்லாம் கேட்டுறாதீங்க, செமையா கோபம் வரும் எனக்கு. சின்ன பசங்களை பார்த்துருப்பீங்க, விளையாட்டுத்தனமா போய் வைக்கோல் போர்ல தீ பத்த வச்சிருவாங்க. தீ அப்படியே மேல போக போக தலை தெறிக்க ஓடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. பெண்கள் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பார்க்கறாங்க, ஆண்கள் அவ செக்ஸியா இருக்காளான்னு பார்க்கறாங்க. அப்புறம் குடும்ப பாங்கா இருக்காளான்னு. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுங்க இங்க? இது குடுக்கல் வாங்கல் இல்லையா? இது வியாபாரம் இல்லையா? நீங்க விலை எப்படின்னு பார்க்கறீங்க, அவங்க உடம்பு எப்படின்னு பார்க்கறாங்க. விலை உடம்பு சம்பந்தப்பட்ட தொழிலை என்னன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விலை கொடுத்து உடம்ப வாங்கினா அதை என்னன்னு சொல்லுவோம்? இவன் எவ்வளவு சம்பாதிப்பான்னு அவ பார்க்கறா, இவ உடம்ப எப்படி வச்சிருக்கான்னு அவன் பார்க்கறான். இது என்னங்க? அப்புறம் உங்களை மதிக்கணும்னு வேற நினைக்கிறீங்க. இன்னாரோட மிஸ்ஸஸ்னு கூப்பிடணுங்கிறீங்க. உலகின் வளர்ந்த நாடுகள் பின்தங்கிய நாடுகள் ரெண்டுக்கும் இடையில ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். வளர்ந்த நாடுகள்ல பெண் முன்னேறி இருப்பா. இந்த இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய கோரிலேஷன் இருக்கு. சில வளர்ந்த நாடுகள்ல சட்டசபைகளில் பெண்கள் தான் பெரும்பான்மை உறுப்பினர். இப்ப நான் எந்த நாட்டை பத்தி பேசுறேன்னு போய் தெரிஞ்சிட்டு வாங்க. நியூசிலாந்து. இன்னும் இருக்கு. ஒரு ஹிண்ட், ஐரோப்பாவில் ஒரு குளிர் பிரதேசம். கண்டுபிடிங்க, என்ன தொந்தரவு செய்யாதீங்க. அங்கெல்லாம் பெண்களுக்கு சொத்தில் பங்கும் அதிகம். உலகின் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்கு. உலகம் முழுவதிலும் இருந்து அங்கே படிக்க போறாங்க. அங்கேயெல்லாம் பெண்கள் சுதந்திரமா இருக்காங்க, முன்னேறி இருக்காங்க, தானாகவே முடிவெடுக்கிறாங்க. அங்கேயும் பலவிதமான குற்றங்கள் இருக்கு. தோல் நிற மோகம் பிடிச்ச பெண்களை அங்கேயும் அதிகம் பார்க்கலாம். இருந்தாலும் பல பெண்கள் தன்னோட தோல் நிறம் பத்தி சட்டை பண்ணாம தன் வாழ்க்கை, தன் அறிவு, தன்னோட வேலையை கவனிக்கிறாங்க. தோல் நிறத்து மேல ஆண்களுக்கும் மோகம் இருக்கலாம். ஆண்களுக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு. இந்த வியாதி எங்க வேணா பார்க்கலாம். சில இடங்கள்ல குறைவா, சில இடங்கள்ல அதிகமா. உலகில் எத்தனையோ வளர்ச்சி அடையாத நாடுகள் இருக்கு. அங்கெல்லாம் போய் பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் பொதுவானதா இருக்கும். அங்கே பெண்கள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள், பல தடவை பர்தாவுக்கு பின்னால், புர்காவுக்கு பின்னால். இது ஒவ்வொரு பின்தங்கிய நாட்டின் அடையாளம். பெண்களை அடக்கி வச்ச நாடுகள் அத்தனையுமே பின்தங்கி இருக்கு. இந்தியாவில் இப்போ ஒரு அலை உருவாகி இருக்கு.
பெண்கள் கிட்ட சொல்றாங்க, நீ வீட்லயே இரு, அதிகமா படிச்சு என்ன பண்ண போற, உன்னோட ஃபெமினிசம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு பயங்கரமான அலை, தப்பிச்சுக்குங்க. பண்பாடுங்கிற பேர்ல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெண் அதிகமா படிச்சா என்ன ஆகும்? 498 போடுவா, புகுந்த வீட்டு மேல பொய் வழக்கு போடுவா, ரொம்ப திமிரா அதிக பிரசங்கித்தனமா பேசுவா. அதனால பெண்களை படிக்க வைக்கிறது நல்லதில்ல, அவளை வீட்டிலேயே வை. பெண்கள் வீட்டுக்குள்ள கைதியா இருக்கிற அளவுக்கு நாடு பல விதங்கள்லையும் பின்தங்கி இருக்கும். ஒரு பெண்ணை வீட்டில் முடக்கி வைக்கிறது ஆண்களுக்கும் சரி தேசத்துக்கும் சரி கண்டிப்பா நல்லதே கிடையாது. அவளை உடம்ப ஆக்காதீங்க, அவ ஒரு பெண் கறவை மாடு அவ்வளோதாங்கிற மாதிரி, அவ வேலையே பிள்ளை பெக்கிற மஷின் மாதிரி. இல்லை, பெண் என்றால் தாய், அறிவே இல்லைனாலும் கூட தாய்க்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அவளுக்கு பெரிய மதிப்பெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரியும் அதிகமாக நடந்துட்டு வருது. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நான் எல்லா பெண்களிடமும் பெண் பிள்ளைகள் கிட்டையும் சொல்றேன், அப்படி கிடையாது. மதிப்பு மரியாதைக்கான தகுதி அறிவின் சிறப்பு சம்பந்தப்பட்டது. நீங்க மனைவியாவோ தாயாவோ ஆனதால மதிப்புக்குரியவரா ஆக மாட்டீங்க. நீங்க ஒரு மனைவி, மருமகள், அம்மா என்கிற காரணங்களுக்காக மதிப்பளிக்கிறவங்க விவரம் புரியாதவங்களா இருப்பாங்க, இல்ல அவங்க சுரண்டல்காரர்களாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவம் அந்த பெண்கள் கொஞ்சம் ரெக்கை விரிச்சு வெளியில பார்க்கலாம்னு பார்த்தா பெரிய பிரச்சனையா போயிடுது. நம்ம சமூகம், மக்கள், குடும்பத்தினர், பழமைவாதிகள் யாரும் வீடே வாடகைக்கு கொடுக்கறதில்ல. ஆனா அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மதிப்பு கிடைக்குது. புதுசா வெளியில வேலைக்கு போறவங்களை மதிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில முன்னேறணும், கெரியர் டெவலப் பண்ணணுங்கிற நோக்கத்துல புதுசா வேலைக்கு போற பெண்களுக்கு ஆரம்பத்துல சம்பளம் கூட அதிகமா கொடுக்கறது இல்ல. ஆனா வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு வேலையும் செய்யலன்னாலும் பணத்தோட விளையாடுவாங்க, லட்சத்துல புரள்வாங்க. வேலைக்கு போற பெண்களை கேட்டா, நான் பாடுபட்டு வேலை செய்யறேன், ராத்திரி பகலா சிரமப்படுறேன், ஆனாலும் எனக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட காசும் குறைவாதான் இருக்கு, போதாக்குறைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தாலே போதும், நாய் நரி கூட்டம் மேல விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிடுதுங்க. நாங்க எப்படி வாழறது சொல்லுங்க? சமூகம் இவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. நாங்க உனக்கு வீடு கொடுக்க போறது இல்ல, அப்படி உனக்கு வீடு தேவைன்னா உன் புருஷன் வீட்டுக்கு போ. பெண்களுக்கு வீடு கொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற சதித்திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. உனக்கு வீடு கொடுக்க மாட்டோம், வீடு வேணும்னா புருஷன் வீட்டுக்கு போ, கல்யாணம் பண்ணு. அந்த கல்யாணமாவது அன்போட புரிதலோட நடந்தா நல்லா இருக்குமா? கல்யாணமும் எப்படி? அதே கல்யாணம் தான், உடம்பு விலை, அது கூட வரதட்சணையும் சேர்த்துக்குங்க. நம்ம இந்தியர்களோட நிலைமை எவ்வளவு மோசமானதா இருக்குன்னா, பெண்களை மனுஷங்களா பார்த்தாலே பதட்டமாகிடுறோம். இந்தியர்கள் எப்பவாவது வெளிநாட்டு பயணமோ சுற்றுலாவோ போனா பெரிய பிரச்சனை தான். அங்க பெண்கள் குறைவு, மனிதர்கள் அதிகம். இந்தியாவில் பெண்கள் மனிதர்களா இல்ல, வெறும் பெண்கள் தான். இந்தியாவில் அவங்கள முழுமையா பெண்களாவே ஆக்கிட்டோம், மனுஷங்களாவே வாழ விடல. வெளியில போனா அங்க பெண்கள் குறைவு, மனிதர்கள் அதிகம். அவங்க பேச வந்தா இந்திய ஆண்கள் ஒரேடியா படபடப்பாகிடுறாங்க. இது என்ன மனுஷங்க மாதிரி பேசுறா, கடவுளே வெக்கமா இல்லையா? கையை நீட்டுறா, கை குலுக்குறா. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? எதுக்கு பொம்பளைங்க வெக்கப்படணும்? எதுக்கு? அந்த கைகள் மனிதனுடைய கைகள் இல்ல, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பால் உறுப்பு தான் தெரியுதா? அது மனித கைகளுங்க. கையை நீட்டினா, கையை கொடுங்கண்ணா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃப்ளைட்ல உட்கார்ந்த உடனே ஏர் ஹோஸ்டஸ் வந்ததும் அவங்க முன்னாடி ஆண்களோட நிலைமையை பாருங்க. அவ வந்த உடனே மூஞ்சியை திருப்பிக்குவாங்க, ஏதோ காதலியே வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி. திரும்பி போனதுக்கு அப்புறம் பின்பக்கமா அவளோட பின்புறத்தை வெறிச்சு பார்ப்பாங்க. முன்னாடி வந்தா தலையை திருப்பிக்கிறது, போனதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து இப்படி. பொதுவா எனக்கு எப்பவும் விண்டோ சீட் வேணும்னு இருக்கும். ஒருவேளை கிடைக்கல, ஓரம் சீட் தான் கிடைச்சதுனாலும் எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும்னு தெரியும்.
விண்டோக்காரங்கிட்ட போய் என்னோடது ஓரம் சீட் வேணுங்களான்னு கேட்டா போதும், துள்ளி குதிச்சுக்கிட்டு வருவான். ஆமா, ஆனா ஒரே கண்டிஷன், அவன் ஒரு இளைஞனா இருக்கணும், அவ்வளவுதான். இளைஞனா இருந்து விண்டோ சீட் கிடைச்சிருந்தா இமீடியட்டா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை அயில் சீட். அங்கிருந்து ஒரு லுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்கள் பெண்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க இல்லையா, ஆண்களும் இனி நிம்மதியா வாழ முடியாது. பாதி மக்கள் தொகையோட இயல்பான உறவு முறை வச்சுக்க முடியலன்னா நீங்க எப்படி நிம்மதியா வாழ முடியும்? உலகத்துல சரிபாதி இவங்க தான். ஆனா இவங்களை பார்த்த உடனே அசௌகரியமாகிடுறீங்க. சமயத்துல பாலுணர்ச்சி மீறிடுது, சமயத்துல வேர்த்து கொட்டுது, ஏதாவது ஒண்ணு ஆகுது, அவலட்சணமா இருந்தா அங்க இங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. சகஜமா இருக்க முடியலல்ல. ஒரு ஆண் பெண்ணோட நட்போட இருக்க முடியலன்னா உலகத்துல பாதி மக்கள் தொகையோட நட்புணர்வோட வாழ முடியாதுங்கிறது நிச்சயம். இந்த ரெண்டு பிரிவுக்குள்ள போராட்டம் நடக்கும். வீட்டுக்கு வீடு அதுதானே நடந்துட்டு இருக்கு. இந்திய ஆண்கள் எந்த இந்திய பெண்ணோடையாவது சகஜமா இருக்க முடியுதா? எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்திய பெண்களோட கொஞ்சமாவது இருக்க முடியும். வெளிநாட்டு பெண்களை பார்த்துட்டா, கோவாவுக்கு போய் பாருங்க, வெளிநாட்டுக்காரங்களை பார்க்க முடியுதோ இல்லையோ, நம்ம ஊர் ஆளுங்க தனியா தெரிவாங்க. முதல் விஷயம், பீச்சில் கூட சிலுக்கு ஜிப்பா போட்டுட்டு யாராவது அந்த பக்கமா போனா மாயமந்திரம் போட்ட மாதிரி கழுத்து 180 டிகிரி பின்னாடி திரும்பும். 360 டிகிரி நாலா பக்கமும் சுத்தி வரும். பிக்கினி கண்ணுல பட்டா போதும். இது இயல்பானது இல்ல, இது நோவு, சீக்கு. ஆமாவா இல்லையா? இது சீக்கா இல்லையா? இது முழுசுமே நோய் தான். எதிரில் நிக்கிறது ஒரு மனிதன். 80-90% உடம்பு உங்களை மாதிரி தான். அப்படி என்னத்தை பாத்தீங்க பைத்தியம் பிடிச்சு போறதுக்கு? உங்க கண்ணுக்கு தெரியறது உலகத்துல அரைவாசி பேர்கிட்ட இருக்கு. அது அப்படி ஒன்னும் ரேரான சரக்கும் கிடையாது. லீனிங் டவர் ஆஃப் பீசாவை பார்த்த மாதிரி பாதி மக்கள் தொகை அப்படித்தாங்கன்னா இருக்கு. இந்த உலகம், விலங்குகள் கூட அப்படிதான் இருக்கு. எல்லா மேமல்ஸும் பாலூட்டிகளும் கூட அப்படிதான் இருக்கு. இது முழுக்க முழுக்க மனநோய் தான். ஹோட்டலுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் கூட பீச் இன்னும் தலையில இருந்து இறங்க மாட்டேங்குது. நீங்க யாரை அடிமைப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமையாகிடுவீங்க. அடுத்தவன் கழுத்தை நீங்க முறிச்சா உங்க கழுத்தை மத்தவங்க முறிப்பாங்க. நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா உங்களோட யாரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா எல்லாரையும் சுதந்திரமா இருக்க விடுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில கட்டுப்பட்டதா நினைக்கிறாங்களோ முதல்ல அவங்க யாரை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க யாரையோ கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க இல்ல, அவங்க உங்களை கட்டுப்படுத்துறாங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியாக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? தப்பில்லையே. நீங்க சீக்கிரம் தப்பாவும் எடுத்துக்குவீங்க. சோ arrogant. இது உங்க அன்புங்க. அன்பெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க. வணக்கம். கேள்வி இதுதான். ஒருவேளை ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களுக்கு எதிர்பாராத விதமா திருமணம் நடந்திருந்தால் அதற்கு பின் அவருடைய வாழ்க்கை முடிவுகள் எப்படி இருந்திருக்கும்? சார், எனக்கு திருமணமாகி 2.5 வருஷமும் ஆகிடுச்சு. 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நான் கேட்கல. ஏன்னா இது சம்பந்தமா உங்க வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நோட்ஸும் எழுதி வச்சிருக்கேன். உங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? திருமணம் தற்செயலா நடக்கிறது இல்ல. நீங்க குழந்தை பருவத்திலிருந்து எப்படி உருவாகி இருக்கீங்களோ அதன் விளைவாக ஏற்பட்டதுதான் வாழ்க்கையில ஏற்படும் பலவிதமான வெளிப்பாடுகள். தற்செயலா எதுவும் நடக்காதுங்க. தற்செயலா என் திருமணம் எப்படிங்க நடந்திருக்கும்? ஒரே வழிதான் இருக்கு. மயக்க ஊசி போட்டு
ஸ்ட்ரெச்சர்ல போட்டு தீய வலம் வர வச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். தானாவே எதுவும் எப்படி நடந்துடும்? எங்க ரீயூனியன் வருது. 99ல ஐஐடியில இருந்து வெளியே வந்தோம். இது 25வது வருஷம். 99வது வருஷத்து இயர் புக் அதோட சாஃப்ட் காப்பி குரூப்ல சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுல எல்லார்கிட்டயும் அவங்களோட அறிமுக குறிப்புல கேட்கப்பட்டிருக்கு மேரேஜ் பிளான்ஸ். அதை நிரப்பரப்ப எல்லாருக்கும் 20-21 வயசு தான். அப்பவே பல பேர் எழுதியிருக்காங்க. சில பேர் ஆஃப்டர் 28, சில பேர் ஆஃப்டர் 26, சில பேர் ஆல்ரெடி ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். இது தற்செயல் இல்லைங்கன்னா நீங்க எப்போ தயாராகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் பேருக்கு முன்னாடி என்ன எழுதி இருந்தது? மேரேஜ் பிளான்ஸ், அப்புறம் பிளாங்க். நான் கூட எழுதல. நான் எழுதினா கூட ஏதாவது வில்லங்கமா போயிடும், சூன்யம். ஒண்ணுமே எழுதல. இதை 21 வயசுல எழுதியிருக்கேன். அது எப்படி ஏதாவது தற்செயலா நடக்கும்? ஆங், நம்மளை நாமே காப்பாத்திக்கிறதுக்காக தற்செயலா நடந்ததுன்னு பேர் வச்சாதான் உண்டு. செஞ்சதெல்லாம் நீங்க. விபரீதமா போச்சுன்னா ஐயோ நான் என்ன பண்றது, விபத்து நடந்து போச்சுன்னு சொல்வீங்க. விபத்து எங்க நடந்துச்சு? போதையில தடுமாறி விழுந்துட்டா அது விபத்தா? சின்ன வயசுல இருந்து விழிப்புணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு வந்ததோட விளைவு நீங்க பலவிதமான அனுபவங்களுக்கு ஆளானது. இப்ப கேக்குறீங்க, ஆச்சாரிய பிரசாந்துக்கு 5 குழந்தைங்க இருக்குமோ? அது எப்படி தற்செயலா நடக்கும்? அது எப்படி தற்செயலா குழந்தை பிறக்கும்? சொல்லுங்க சார். உங்களோட ஒரு கேள்வி பிரசாந்த், ஆச்சாரிய பிரசாந்தை சந்திச்சிருந்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ என் வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை. ஒரு பக்கம் உயர்வை நோக்கி, இன்னொரு பக்கம் திருமணம் ஆகிடுச்சு. திருமணம் ஆகிடுச்சுன்னா உங்க மேல தலையில ஏதாவது முத்திரையா குத்திட்டாங்க? மனிதனோட மனிதன் வாழற மாதிரி வாழ வேண்டியது தானே? கண்டிப்பாங்க சார். நட்புணர்வு. ஆங். கண்டிப்பா. ஒரு வீட்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு அறை உங்களுக்கு, இன்னொரு அறை அவங்களுக்கு. நீயும் நிம்மதியாரு, நானும் நிம்மதியா இருக்கிறேன். கண்டிப்பாங்க சார். இதுல பிரச்சனை என்ன? 2 BHK இருந்தா போதும் இல்ல சார்? ஒன்ன அவங்களுக்கு கொடுத்துருங்க, ஒன்ன நீங்க வச்சுக்கோங்க. ஒன்னா சேர்ந்து அன்போட காதலோட இருங்களேன். இறுகி போன ரோல்ஸ் படிதான் நடக்கணுமா? மனைவின்னா இப்படிதான் நடந்துக்கணும், நான் கணவன், நான் இப்படிதான் செய்வேன். இல்ல, நானும் மனுஷன், நீயும் மனுஷி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட இருக்கிற மாதிரி இருந்துட்டு போனா முடிஞ்சுது. எவ்வளவு சுலபமா இருக்கும். திருமணமானவங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒருத்தரோட ஒருத்தரா மனிதரா பழகுங்க. அவங்கள மனைவியா பார்க்காதீங்க, மனிதனா பாருங்க. அவரை கணவனா பார்க்காதீங்க, மனிதனா பாருங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்வும் நல்லபடியா இருக்கும். நன்றிங்க சார்.